இன்றைக்கி கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கீ மேனேஜ்மெண்ட்டுன்றது என்னென்னா இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வந்து என்னென்னா செக்யூராக வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் கிரிப்டோகிராஃபிக் கீஸை த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள். எப்படி வந்து கீஸை வந்து ஜென்ரேட் பண்ணி ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து சென்டருக்கும் ரிசீவுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து அதை எக்ஸ்பயர் ஆச்சுன்னா அப்படியே வந்து ரினியூ பண்ணுறது, இல்லாட்டி வந்து எப்படி வந்து ரிவோகேஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து என்கிரிப்ஷன் அல்காரிதம் ஸோ கம்ப்ளீட்லி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கீஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஈவன் ஒரு ஸ்ட்ராங்கர் அல்காரிதமாக இருந்தால் கூட அது இன்செக்யூராக இருக்கும். எப்போனா இப்போ வந்து கீஸை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணாட்டி ஸோ அப்போ வந்து கீ மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து செக்யூராக வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா சிமெட்ரி கீயில் வந்து எப்படி வந்து சிமெட்ரி கீ கிரிப்டோகிராஃபினா என்ன, அதில் என்ன ப்ராப்ளம் வரும், அதில் வந்து எப்படி வந்து கீஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து ஸோ பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன, அதில் என்ன ப்ராப்ளம், அதில் வந்து கீஸை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரி கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்னென்னா இதில் வந்து சேம் சீக்ரெட் கீயை தான் வந்து போத் சென்டர் அண்ட் ரிசீவர் வந்து யூஸ் பண்ணி மெசேஜை என்கிரிப்டும் பண்ணுவாங்க, டீக்ரிப்டும் பண்ணுவாங்க. ஸோ என்கிரிப்ஷனாக என்னது, மெசேஜை வந்து பேக் பண்ணி யாருக்கும் தெரியாத மாதிரி அனுப்புறது, அதுக்கடுத்து டீக்ரிப்ஷனை அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அவ்வளோதான். ஸோ என்னென்னலாம் இந்த ஒரே ஒரு கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுற அல்காரிதம்ஸ் என்னென்னா ஏஇஎஸ், டிஇஎஸ், ட்ரிபிள் டிஎஸ். ஸோ இதான் வந்து சிமெட்ரி கீ அல்காரிதம்ஸ். ஸோ அதுக்கடுத்து இந்த சிமெட்ரிக்கல் என்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கடுத்து சூட்டபிள் ஃபார் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவும் இருக்கும். ஆனால் வந்து இங்கே ஒரே ப்ராப்ளம் என்னென்னா சீரியஸ் வந்து கீயை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து சேலஞ்சஸாக வந்துருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து கீ டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும்னா ஸோ த மேஜர் ப்ராப்ளம் வந்து சிமெட்ரி கீ சிஸ்டமில் வந்து என்னென்னா செக்யூராக வந்து கீயை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அப்போ பண்ணால் தான் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கூட வந்து இது ஃபாஸ்ட்டாகவும் சூட்டபுளாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போத் பார்ட்டிஸ் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அந்த சீக்ரெட் கீயை. இப்போ வந்து அந்த கீயை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப ஒரு இன்செக்யூர் சேனல் வழியாக வந்து நம்ம இது பண்ணோம்னா ஒரு இடையில வந்து ஒரு அட்டாக்கர் வந்து ஸோ அதை டீக்ரிப்ட் பண்ணி எல்லா மெசேஜஸையும் வந்து பார்த்துடலாம் ஃப்யூச்சரில். ஸோ அப்போ வந்து எப்படிலாம் வந்து அந்த கீஸை வந்து சென்ட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது சிமெட்ரி கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபிசிக்கல் டெலிவரி. ஸோ ஃபிசிக்கல் டெலிவரியில் வந்து ஒரு பார்ட்டி வந்து டேரெக்டாக வந்து ஃபிசிக்கலாக போய் அதோட சீக்ரெட் கீயை வந்து அதர் பார்ட்டிக்கு வந்து கொடுக்குறதுனால வந்து செக்யூர் மேனரில் இருக்கும். இல்லாட்டி நம்புற மாதிரி இன்னொரு தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து விட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் சீக்ரெட் கீயை வந்து இன்னொரு பார்ட்னருக்கு. இல்லாட்டி வந்து இப்போ இன்னொரு வேலை என்னென்னா ப்ரீவியஸாக ஷேர் பண்ணியிருப்பாங்களா அந்த கீ யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து ஒரு நியூ செஷன் கீயாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி வந்து என்ன பண்ணோம்னா இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னா கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்குது. அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் மூலம் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த சீக்ரெட் கீயை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஆத்தென்டிகேட்டட் யூசருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியில் வந்து என்ன செய்வாங்கன்னா 2 கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பப்ளிக் கீ, இன்னொன்று வந்து ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ வந்து என்னென்னா ஷேர் பண்ணிடுவாங்க ஓப்பன்லி வித் அதர்ஸ், எல்லாருக்கும் வந்து தெரிகிற மாதிரி. ஸோ ப்ரைவேட் கீன்றது வந்து ஓனருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் பேக் பண்ணுறதுக்கு பப்ளிக் கீ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கீ மட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஜிமெயில் மாதிரி தான். ஸோ ஜிமெயில் ஐடியே நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவோம், ஆனால் வந்து கரஸ்பாண்டிங் யூசர் மட்டும் தான் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதுதான். ஸோ இந்த பப்ளிக் கீ அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்ன அல்காரிதம்னா ஆர்எஸ்சி அல்காரிதம், டிஎஸ்சி அல்காரிதம், எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணுது. என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த பப்ளிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன்லனா ஸோ இப்போ பப்ளிக் கீயே ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து கரெக்டான யூசருக்கு தான் வந்து நம்ம வந்து அனுப்புகிறோமா அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ வந்து ஃபேக்காக வந்து ஸோ மேன் இந்த மிடில் அட்டாக்னா ஸோ வந்து இடையில ஒருத்தவங்க ஃபேக்காக கூட ஒரு பப்ளிக் கீயை வந்து கிரியேட் பண்ணி நம்ம செக்யூர் இல்லாமல் வந்து ஆக்கிடுவாங்க கம்யூனிகேஷன்ஸை. ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், பப்ளிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செக்யூராக இருந்தால் தான் நம்மளுக்கு ஹோல் ப்ராசஸை வந்து செக்யூராக வந்து இருக்கும். அதுக்காண்டி என்னென்ன வேஸில் வந்து பப்ளிக் கீயை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசரை வந்து அவங்களோட பப்ளிக் கீயை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓப்பனாக. ஸோ இது வந்து என்னது இன்செக்யூராக இருக்குது. அட்டாக்கர் வந்து இடையில வந்து ஃபேக்காக ஒரு பப்ளிக் கீயை கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து என்ன செய்யணும், ஒரு பப்ளிக் டேரக்டரி ஸோ ஒரு ட்ரஸ்டட் டேரக்டரி மெயின்டைன் பண்ணி ஸோ ஒரு யூசர் அவங்களோட பப்ளிக் கீ அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த டேரக்டரியும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆத்தரைஸ்டு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணாமல். இல்லாட்டி வந்து என்னென்னா ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி ஒருத்தவங்க வச்சு அதை வந்து இது ஒரு ட்ரஸ்டட் அத்தாரிட்டி வச்சு அவங்களோட ஐடென்டிட்டிலாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் கீயை வந்து கொடுத்தோம்னா ஸோ அது வந்து ட்ரஸ்டடாக இருக்கும். அந்த மாதிரி
மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அதுலாட்டி வந்து பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத வந்து X59 இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை வந்து சைன் பண்ணி வந்து ஒரு ட்ரஸ்டட் அத்தாரிட்டி மூலமாக டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை வந்து சைன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து மோஸ்ட் வந்து செக்யூர்லி அண்ட் வந்து ஒய்ட்லி வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்.